கூடாரம் ஒருபோதும் நெருங்காது உனை காக்க போராடுவே. தீயோரின் பாதைகளில் உன் கால்கள் நடவாது உன்னோடு நான் இருப்பேன். தீராத பழியெல்லாம் உனக்கெதிராய் எழுந்தாலும் உன்னை நான் கைவிட மாட்டேன். தீராத பழியெல்லாம் உனக்கெதிராய் எழுந்தாலும் உன்னை நான் கைவிட மாட்டேன். தாயாக நான் இருப்பேன், தனிமையை நீ வெல்லுவாய். கலங்காதே மனமே, கலங்காதே மனமே, கலங்காதே மனமே, கலங்காதே மனமே. திருப்பாடல் 88. ஆண்டவரே, என் மீட்பின் கடவுளே, பகலில் கதறுகிறேன், இரவில் உமது முன்னிலையில் புலம்புகின்றேன். என் மன்றாட்டுவும் திருமுன் வருவதாக என் குரலுக்கு செவி சாய்த்தருளும். ஏனெனில் என் உள்ளம் துன்பத்தால் நிறைந்துள்ளது, என் உயிர் பாதாளத்தை நெருங்கிவிட்டது. ஆண்டவருடைய பிரசன்னத்தில் இணைந்திருக்கிற என் அன்பு மகனே, மகளே, இந்த நாளில் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பிறப்பு பெருவிழாவை கொண்டாட முதல் நவநாளை துவங்குகின்றோம். கோடி அற்புதரான புனித அந்தோணியாருடைய பரிந்து பேசுதலோடு நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நற்கருணை நாதர் செய்கின்ற வல்லமையான அற்புத அதிசயங்களை நம் வாழ்வில் உணர்ந்து கொண்டு அவரின் சாட்சிகளாக வாழ அழைக்கப்படுகிறோம். ஒரு தாயார் தன்னுடைய முதுகிலே ஒரு மிக பெரும் கட்டி வந்து விடுகிறது. ஒவ்வொரு நாளும் அல்லற்படுகிறார். நிமிர முடியவில்லை, குனிய முடியவில்லை, படுக்க முடியவில்லை. பெரும்பாடாய் படுத்துகிறது அந்த முதுகு வலி, அந்த கட்டி. என்ன செய்வது என்று தெரியவில்லை. அந்த பெண்மணி நற்கருணை ஆண்டவரின் மீது முழுமையான விசுவாசமும் நம்பிக்கையும் கொண்டு அனுதினமும் ஆண்டவரை நோக்கி செபிப்பதற்காக நற்கருணை சிற்றாலயத்திற்கு ஓடி வருகிறார். நற்கருணை ஆண்டவரை பார்த்து கதறி கதறி செபிக்கிறார். ஆண்டவரே, என்னால் படுக்க முடியவில்லை, எழுந்திருக்க முடியவில்லையே, என் முதுகு வலிக்கிறதே அப்பா என்று சொல்லி கதறுகிறார். நாட்கள் கடந்து போய்கொண்டே இருக்கிறது. ஒரு நாள் அந்த கட்டியானது உடைந்து இரத்தமும் சீழும் வெளியே வர வர வர, சகோதரனே, சகோதரியே, அந்த சகோதரிக்கு ஒரு மிக பெரும் விடுதலை கிடைத்தது. முதுகு வலியிலிருந்து, அந்த கட்டியின் வலியிலிருந்து குணமாகி பூரண உடல் உள்ள சுகம் பெற்று கிறிஸ்துவின் நற்கருணை ஆண்டவரின் சாட்சியாக மாறினாள் அந்த சகோதரி. உன் வாழ்க்கையிலும் அப்படிப்பட்ட ஒரு அற்புதம், அதிசயம் இந்த நாளில் நிகழ வேண்டுமா? ஆண்டவரிடத்தில் உன்னை ஒப்புக்கொடு, உன் குடும்பத்தை ஒப்புக்கொடு. ஆண்டவருடைய அபரிவிதமான அருள் இந்த நாளில் உன்னை ஆட்கொள்ளும்படியாக மன்றாடு. எப்படி அந்த சகோதரி கதறி அழுது ஆண்டவருடைய இரக்கத்தை பெற்றுக் கொண்டாலோ, சகோதரனே, சகோதரியே, நீயும் கூட ஆண்டவர் முன்னிலையில் உன்னை முழுமையாய் ஒப்புக் கொடுக்கிற போது ஆண்டவருடைய இரக்கத்தினால் இறை ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ளுகிறாய், மன்னிப்பை பெற்றுக் கொள்ளுகிறாய், பாவத்திலிருந்து விடுதலையை பெற்றுக் கொள்ளுகிறாய். ஆண்டவருடைய அருள் உன் மீதும் உன் குடும்பத்தின் மீதும் வந்து தங்குகிறது. எல்லாம் வல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியானவர் இந்நாளில் உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். உயிரோடு உயிராக உனில் கலந்தே, உன் பணிவாழ்வின் நூற்றாக உனில் நிறைந்தே, நான் உனை நீங்கா உறவாகி உயிர் வாழ்கிறேன். உனக்காக உயிர் வாழும் இறையாகிறேன். நானே உன் தேவன், உனை
தேற்றுமாயன் நீ செல்லும் பாதைக்கு துணையாகிறே நீ சொல்லும் வார்த்தைக்கு உயிராகிறே கலங்காதே மனமே கலங்காதே மனமே கலங்காதே மனமே